வணக்கம் பானு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கருத்தநாதபுரம் மாதா கோவில் தெருவில் செல்வகுமாருக்கு சொந்தமான பட்டாசு தயாரிக்கும் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தில் செல்வகுமாரின் சகோதரர் சதீஷ்குமார் வயது 35 மற்றும் மன்னார்குடி பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் வயது 28 ஆகியோர் பட்டாசு தயாரித்து வந்துள்ளனர். இந்நிலையில் இன்று திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்து போராடி வருகின்றனர். மேலும் சதீஷ் மற்றும் அருண்குமார் ஆகியோர் இந்த தீ விபத்தில் படுகாயமடைந்ததால் அவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு மன்னார்குடி தலைமை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் செல்வகுமாரின் சகோதரர் சதீஷ் உயிரிழந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அருண்குமார் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த பட்டாசு தயாரிக்கும் கட்டிடம் முற்றிலுமாக தீ விபத்தால் தரைமட்டமானது. இந்த பட்டாசு வெடித்ததில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றுவதற்கு பயங்கரம் சத்தம் கேட்டுள்ளதால் இந்த சம்பவம் குறித்து மன்னார்குடி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இதுபோல் மன்னார்குடியில் பட்டாசு தீ விபத்து ஏற்பட்டு அதில் 2 அல்லது 3 நபர்களுக்கு மேல் உயிரிழந்தது குறிப்பாக குறிப்பிடத்தக்கது. மேலும் தற்போது இந்த சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பானு.